சாட்சியா இந்த இடத்துல வைத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த நாளில போதகர் ஜெபம் பண்ணாரு. அவர் இந்த கடைசி ஜெபம் பண்ணும்போது யாருக்கெல்லாம் வயிறு ஊப்புது அப்படின்னாங்க, அது எனக்கு தான். அல்லேலூயா. நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், அதனால வயிறு ஊப்பும். நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். சாப்பாடு இப்படி இறங்கின உடனே வலி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த நாளில் எடுத்த செய்தி அவர் வந்து 30 வருஷம்னு சொன்னார். ஆனால் இன்னும் ஒரு 3 வருஷம் சொல்லியிருந்தா அது எனக்கு தான். எத்தனை வருஷம் மந்திரம் ஆனாலும் இந்த மந்திரத்தில் அனுபவப்பட்டது, அந்த வேதனை, அந்த கண்ணீர், அதெல்லாம் வந்துட்டு நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்காத தூரம் இருந்தேன். ஆண்டவருக்கு விரோதமாக தான் இருந்தேன். ஆனால் நான் ஒரு கிறிஸ்துவா, நான் சபைக்கெல்லாம் போக மாட்டேன். ஞானஸ்தானம் எடுத்துல நான் சபைக்கு போயில்லை. ஆனால் நான் என் பேக்ரவுண்ட் வந்து ஆர்சியா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளில் ஆனால் ஆர்சியா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, பைபிள் எடுத்துட்டு படுத்துன்னு படிப்பேன், உட்காந்துன்னு படிக்க மாட்டேன். படுத்துன்னு படிச்சுட்டு எனக்கு என்ன வசனம் தோணுதோ அது பென்சிலில் மார்க் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து 33 வருஷம் இந்த மந்திரத்தினால நாங்கள் வேதனைப்பட்டு கண் கலங்கி எத்தனையோ ஆண்டுகள் நிம்மதி இல்லை, நிறைய போராட்டம். ஏன் அப்படின்னா என் கணவர் வெளிநாட்டுக்கு போனதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னுட்டுன்னு அவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சா எங்கே நான் நல்லா ஆயிடுவேனோ அப்படின்றதுனால, அந்த வைராகியத்தினால இப்படியா செய்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நான் வந்துட்டு அப்போல்லாம் எனக்கு போதகரெல்லாம் தெரியாது. அங்கே இருக்கிறவங்க எனக்காக ஜெபம் பண்ணக்குள்ள, அம்மா உங்களுக்கு வந்து ஒரு கை வருது. நான் எனக்கே தெரியும் யார் என்ன பண்றாங்கன்னு. ஆள் அடையாளத்தோடு கூட ஆண்டவர் எனக்கு காட்டுவார். அவங்க வீட்டுக்கிட்ட என்ன அடையாளம் இருக்குதுன்னு கூட காட்டுவார். ஹல்லேலூயா. ஆனாலும் என்னன்னா, அப்போ ஆண்டவர்கிட்ட நான் அழுவேன். எங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காரு. ஒரே ஒரு காரணம், நான் இந்த நாள் கூட எங்க வீட்டுக்காரர் வந்து 66 வயசு ஆயிடுச்சு. 60 வயசுல அவர் கல்ஃப்ல இருந்து வந்துட்டாரு. நல்ல சம்பாதனை. ஆனா ஒரு காரணம்னா, அவர் நல்லா இருக்கணும், நாங்க என் பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படி டைரக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த காலின்ற இடத்துக்கு போவாங்க, அது எனக்கு தெரியும். அந்த உபத்திரவ நாள்ல கூட நான் வந்து ஆண்டவரை விட்டு விலகலை. நான் வேற எங்கேயுமே போல அழுவேன். ஒவ்வொரு நாளும் என் கண்ணில் வந்து ரத்தம் வராது, நான் அழுக இருக்கும். என் 2 பிள்ளைங்களை போட்டு நான் செத்துடணும் ஆண்டவரை, ஏன்னா இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு அழுத நாட்கள் உண்டு. அப்போ அந்த ஒரு வசனம், ஆண்டவருடைய வசனம், எனக்கு வசனத்தை சொல்லுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36ல இருந்து நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஆண்டவர் பேசுவார். இந்த வசனத்துல வந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேறுச்சு. நிர்வாணம் ஒண்டிதான், ஆனா கர்த்தர் கைவிடாதபடி என்னை காத்தார். இந்த நாள் வரையிலும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆனா மனுஷருடைய திட்டங்களுக்கு தேவன் என்னை விட்டு கொடுக்காதபடி அவருடைய திட்டம் நிறைவேறணும் என்று வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நானும் என் பிள்ளைங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் என் குடும்பத்துலயும் சரி வெளியத்துலயும் சரி நான் எதனா சொன்னா நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ பாஸ்டர் சொன்னாரு, மந்திரத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆவியானவர் இருக்கிறதே நம்ப மாட்டாங்கன்னு சொன்னாரு. அதுதான் என் குடும்பத்துல நான் சொல்லுவேன். அடுத்தவங்களுக்கு இப்படி இருக்குது, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இந்த நாள் வரலையும் எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க போய் இவ்வளோ வருஷம் வெளிநாட்டுல இருக்கிறாங்களே, இவங்களால ஒரு சொந்த வீடு வாங்க முடியல அப்படின்னுட்டெல்லாம். ஆனாலும் ஆண்டவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அவர் பிரசங்கம் பண்ணாரு போதகர். சொத்து, பணம், நகை, வீடு, வாசல் எல்லாம் இருந்தாலும் இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா எங்க போவ? அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா அது போதும் சொன்னாரு. அப்படியா என் வாழ்க்கையில எப்படியா இருக்குது? அது மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு பெரிய சாட்சி என்னன்னு சொன்னா, என் பேர பிள்ளை இந்த இடத்துல வந்து பாட்டு பாடுது. அது வந்து பிரெக்னண்டா இருக்கக்குள்ள அவங்க அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஆனா அந்த குழந்தை பிறக்கிற நாள்ல அந்த பிள்ளை பிறக்க கூடாதுன்னு மந்திரம் செய்திருந்தாங்க. அப்போ நாங்க வந்து வேற சபைக்கு தான் போயிட்டு இருந்தோம். அப்போ வீட்டுல யாரும் இல்லை, எங்க ஹஸ்பண்டும் இல்லை, என் பிள்ளையோடைய ஹஸ்பண்டும் இல்லை. அப்போ பிள்ளைக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அப்படியே
எப்படி மந்திரம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு பேய் தத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே நமிச்சல் வந்துட்டு அது அப்படி இங்கெல்லாம் அப்படியே படர் தாமரை போல வந்துச்சு. வயிறெல்லாம் வந்து இந்த தாலி கயிறுல இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி அப்படி. என் பிள்ளைக்கு வந்துட்டு வெறும் பாவாடை ஒரு ஷிம்மி போட்டுட்டு நான் கீழே உட்காந்து நான் அழுவேன். ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்குது, அதனால என் பிள்ளைய ஒன்றுமே பண்ண முடியல, நான் அழுவேன். எங்கள் பையன் இருந்தான். அப்போது நாங்கள் வந்துட்டு ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணோம், நாங்கள் போகிற சபைக்கு. அவர் சொன்னார், சரிங்க சிஸ்டர், நீங்கள் வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. ஃபிலோமினாஸில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க, நான் வரேங்க சிஸ்டர்னாரு. ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்ப அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சிஸ்டர் ஆண்டவர் சொல்கிறாரு உன் பிள்ளையிட்டுன்னு வாசக்கதவு கூட நீங்கள் தாண்டக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதிசயம் அவர் செய்கிறேன்னு சொல்கிறாரு நீட்டுன்னு. எனக்கு ஒரே பக்கம் பயம். ஏன்னா சம்பந்தி அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அவங்களுக்கு தேவனை தெரியாது, அவருடைய அன்பு தெரியாது, அவர் ஆவியானவர்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து இப்போ அவங்க ஹஸ்பண்டும் வெளிநாட்டில் இருக்கிறாரு, யார் பேச்சு கேட்பாரு அவரு? அவங்க தாய் தகப்பனை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாரு. இப்போ இந்த சூழ்நிலைமை ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கணும் எது நடந்தாலும் நீட்டுன்னு. அப்படி பார்க்கக்கூடியவங்களா இருந்தாக்கா அது எனக்கு சுலபமாக முடிஞ்சிருக்கும். பட் அப்படியேப்பட்டவங்க இல்லாததுனால நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் எங்கள் பையன் எங்கள் பொண்ணு அப்படியே முட்டி போட்டுன்னு அழுது சுபம் பண்ணி கரெக்டாக 2 மணி ராத்திரியில் எங்கள் பையனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. இந்த இந்து கோவிலெல்லாம் பூஜாரிங்க அந்த விபூதி வச்சு பண்ணுறாங்க தெரியுமா, அதில் பூவு எலுமிச்சப்பழம் எல்லாம் அப்படியே பச்சையாக இருக்கிறது ஆண்டவர் 2 மணி ராத்திரியில் அப்படியே உடைச்சார். அது உடைச்ச பிற்பாடு அப்போ அது படுத்துட்டு மாட்டது இல்லை, அன்னிலேருந்து சுகத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த குழந்தை பிறந்துட்ட பிற்பாடு அந்த குழந்தை உலகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு அதுக்கு நிறைய உபத்திரவம். பிறந்த அன்னைக்கு எக்ஸ்ட்ராலாம் எடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு. ஆனால் ஒரு நிமிஷமும் நாங்கள் ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைய வந்து கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த தேவன் இந்த சபையை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த நாளில் யாரெல்லாம் நேற்று உங்களுக்காக மந்திரம் செய்திருந்தா அதெல்லாம் உடைக்கப்படும் சொல்லக்குள்ளோ என் உடம்புல அப்படியே ஒரு ஷிவரிங் மாதிரி ஆச்சு. சரிங்களா, கர்த்தர் எனக்கு இந்த ஆலயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இப்படி அவர் போதகரை காமிச்சதுக்காக கர்த்தருக்கு நன்றி. நம்மை அணுகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு வாரமாக எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்தது. என்னால் சண்டே கூட சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலையாக இருந்தது. என்னால் ஏச்சுக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா பெட்லேயே நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப போராடினேன். இசப்பா இன்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியாதபடிக்கு தடையாக இருந்துச்சு. ஆனால் ஊழியக்கார் சொன்னதை போல் அந்த பலவீனம் வந்து தாக்கி அந்த சபைக்கு போக முடியாதபடிக்கு தடையாக நின்றுச்சு. ஆனாலும் கூட நான் இந்த நாள் இங்கே ப்ரேயர் கலந்துக்கலாம், 7 நாள்லாம் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ண பிரயாசப்பட்டேன். ஆனால் வரும்போது பஸ்ஸு கிடைக்காத ஒரு டைமில் லேட் ஆகிடும். ஆராதனைக்குள்ளே வந்து நோன்ட்டு இது பண்ணணும். நேற்று எங்கள் சபையில் வந்து அமாவாசை ப்ரேயர், ராத்திரி ப்ரேயர் இருந்துச்சு. எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க 10 மணி விட்டு, இல்லைம்மா எனக்கு உடம்பு முடியலன்னு 10:30 மணிக்கு வந்தால் போதும். நாங்கள் எனக்கு சமாதானமே இல்லை. ஏன்னா நான் ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் நான் ஜபத்துக்கு போகவே மாட்டேன். எனக்கு அது முழுமையாக இருக்கவே இருக்காது அந்த நாளில் கூட. அந்த மாதிரி இருந்தது. நான் போய் கூட எனக்கு பிரயோஜனம் இல்லாதபடிக்கு நான் வந்தேன். அப்போது நான் சொன்னேன், ஏசப்பா ஆராதனையில் நான் உங்களை பார்க்க முடியாதபடிக்கு, உங்களை தொழுது கொள்ளாதபடிக்கு எனக்கு தடையாக நிற்குது சுவாமி. நான் போகாதபடிக்கு பிசாசவன் எந்த நேரத்தில் என்னை லேட்டாக கொண்டு போனானோ தெரியலன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வேதனைப்பட்டேன். இந்த நேரத்தில் அவங்க வந்து உட்காந்து ஜோம் பண்ணும் போது ஐயா பாட்டு பாடினாங்க. சரி ஆராதனை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் பாட்டு முடிஞ்சோடனே மெசேஜுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது நினச்சேன், இல்லை ஏசப்பா இன்றைக்கி நான் உங்களை பார்க்காம இந்த இடத்துல உங்களை அபிஷேகிக்காமல் நான் போகவே மாட்டேன். நீங்கள் எப்படின்னா எனக்காக நீங்கள் இது பண்ணணும், ஊழியக்காரர் எனக்காக கடைசி ஜோபத்தில் ஜெபிக்கணும், அந்த ஆராதனை தொழுதுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பிரயாசப்பட்டு வேண்டினே ஜோம் பண்ணினே இருந்தேன். ஆனால் கடைசியில் ஐயா இங்கேருந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சது போல என்னால் இப்போ கூட நிற்க முடியல. அந்த வல்லமை என்னை நிரப்பி கொண்டே இருந்தது. என்னால் முடியவே இல்லை.
அந்த அபிஷேகத்தினால என்ன நிரப்பினாரு. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், அவரை மட்டும் அறிய முடியும். மனுஷன் புரிஞ்சு கொள்ள முடியாது. நான் வேணுது யாருக்குமே தெரியாது, ஊழியக்கார கூட தெரியாது. ஆனா என் தேவனுக்கு தெரியும். எனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுத்தாரு. அதே போல எனக்கு ரொம்ப 2-3 நாளா ஐயாட்டு கூட சொன்னேன், கால் வீங்கும் எனக்கு அடிக்கடிக்கு. எதுக்குன்னு எனக்கு தெரியாது. வந்து உட்காரும்போது கூட என் கால் ரொம்ப பாரமா இருந்துச்சு, கனமா இருக்குது, என்னால முடியல. அதனால தான் நான் சேர்ல உட்கார, கீழே உட்கார முடியாது. இப்போ அந்த பாரமே எனக்கு தொட்டு பார்க்குறேன், எலும்பே தெரியாம இருந்துச்சு, காலில் இப்போ எழுந்து தெரியுது. எனக்கு சுத்தத்தை கொடுத்தாரு. கர்த்தரால மட்டுமே முடியும். கர்த்தரால முடியாத காரியமே ஒன்றுமே இல்லை. விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லும் இல்லை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நாசமடைவான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்கலாம். எந்த விசுவாசம் நம்மளை அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. என் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க.